ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற யோகி சித்தர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ அரவிந்த கோஷ். சரிங்களா? இவர் என்ன பண்ணிட்டாரு, அவரு விடுதலை போராட்ட வீரர். அவர் இந்த விடுதலை போராட்ட வீரர்னால அவரை வந்து இந்த பிரிட்டிஷ்காரங்க கைது பண்ணிடுறாங்க. அந்த சிறை நாட்கள்ல இவர் என்ன பண்றாரு, யோகா பத்தியும் இந்த அடுத்தது வந்து இந்த இன்டெகிரல் யோகா அப்படின்னு சொல்லுவாங்க, அதை பத்தியும் பகவத்கீதையும் நிறைய படிக்கிறார். நிறைய பேர், அதாவது இந்த அரவிந்தரோட டிவோட்டிஸ், அதாவது இவர் பாண்டிச்சேரியில ஒரு ஆசிரமம் நிறுவிட்டாரு. அவரோட டிவோட்டிஸ் எல்லாருமே கிருஷ்ணர் தான் ஸ்ரீ அரவிந்தர், கிருஷ்ணரோட கான்சியஸை எட்னவர் நம்ம அரவிந்தர். சரிங்களா? அப்ப கிருஷ்ணரும் அரவிந்தரும் ஒருத்தங்க தான் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, இவர் வந்து சாவித்ரி அப்படின்ற ஒரு புக் எழுதுறார். அந்த புக்கு வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, எதுவுமே நம்ம உலக மக்கள்னாலேயோ நம்ம உலக மக்களோட சிந்தனைகளாலேயோ வந்த புக்கு கிடையாது. இந்த புக்கோட ஒரு மெயின் இம்பார்ட்டன்ஸ் என்னன்னா, இது பிரபஞ்சத்தின் வார்த்தைகள். பிரபஞ்சத்துல இருந்து அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் பெரிய இறைவன் சொல்றோம் இல்லைங்களா? எல்லா சித்தர்களும் சொல்றாங்க பாருங்க, இந்த பேரொளி, பெருவெளி, இப்படிலாம் நிறைய சொல்றாங்க. அந்த பெருவெளியிலேருந்து பேரிறைவன்கிட்டருந்து வந்த வார்த்தைகள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த புக்கோட நம்ம ஒரு கனெக்ஷன் ஏற்படுத்தும். தினமும் நீங்க அந்த புக்கை படிக்கிறீங்க அப்படின்னா அதோட ஒரு கனெக்ஷன் ஏற்பட்டுரும். அந்த கனெக்ஷன் ஏற்பட்டவொடனே நாம் என்ன பண்ணணும், நம்மளுக்கு ஏதாவது ஒரு லைஃப்பில் ஒரு கொஸ்டின்ஸ் இருக்குது, இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா, நம்ம வந்து அந்த கனெக்ஷன் உண்டாயிடுச்சு அப்படின்னா அந்த புக்கை டேர்ன் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த புக்கே அந்த பிரச்சனைக்கான ஒரு சொல்யூஷன், அதாவது ஒரு ஆன்சரை கொடுத்துருவாங்க அப்படின்னு நிறைய டிவோட்டிஸ் சொல்கிறாங்க. அரவிந்தர் வந்து ஒரு மகான், மகான் மட்டும் இல்லை, அவர் கிருஷ்ணரே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்புகிறாங்க. நானும் நம்புகிறேன். மிக்க நன்றி.